இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பச்சை மிளகா புளி ஊறுகாய். இது வந்து பச்சை மிளகாயும் புளியும் வச்சு செய்கிற ஊறுகாய். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா காம்பெல்லாம் எடுத்துட்டு எல்லா மிளகாயும் கீறி வச்சுக்கணும். ஒன் பை ஒன்னாக நல்லா கீறி வச்சுக்கணும். அதில் வந்து தண்ணிலாம் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி வச்சுக்கணும் மிளகாயை. இப்போ எல்லாத்தையும் கீறி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு புளி எவ்வளோன்னா, புளியும் இதுவும் மொத்தம்தான் வச்சு பண்ணுறோம். அதனால் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுறோம், ஏன்னா நிறையா வேண்டாம், திக்காக கரைக்கணும் புளியை. அதுக்காண்டி கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கேன். இது ஊறட்டும். இப்போ வறுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து, இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வறுத்து எடுத்துடணும். பொன்னிறமாக வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். இதோடு நீங்கள் குட்டியாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயம் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் தனியாக பெருங்காயம் குட்டியாக எடுத்து இதில் வறுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, 1.5 கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கரண்டியில் 1.5 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கீறி வச்சுருந்தோம்ல பச்சை மிளகா, அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 150 கிராமுக்கு மட்டும்தான் நான் அந்த அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். 1 2 அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ அதே பாத்திரத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் ஒரு 2 நிமிஷம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நான் வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும், நிறையா தண்ணி வேண்டாம். இந்த அளவு தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா இதில் சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம்லாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மாத்திரம் சேர்த்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பதத்திற்கு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பொடி இருக்கு இல்லையா, வறுத்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் அடுப்பில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த பொடி மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், இல்லாட்டி கசப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வெந்தயம்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, வெந்தயம் கடுகுலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். இந்த பச்சை மிளகா புளி ஊறுகாய் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஒரு துளி இருந்தால் போதும். பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நிறையா சாப்பிடுவாங்க. சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் நிறையா நம்ம தொட்டுக்கக்கூடாது, கொஞ்சமாக தொட்டுக்கணும். ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான பச்சை மிளகா புளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.